அவர் தான் ஐயா. அந்த ஐயாட போய் அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா ஆரம்பிச்சானா? இது எவ்வளவு கொடுமையான வார்த்தை. சொல் ஒரு ஆள் கேட்பான இப்படி, ஷாவுல் பாஷா அவர்களே எங்களுக்கு மழையத்தா, ஷாவுல் பாஷா அவர்களே எங்களுக்கு விவசாயத்தை பெருக்கு, இப்படி கேட்க மாட்டான். கஷ்டத்தை போக்கு வை அதை சொல்லுவான். எனக்கு ஒரு விசா வர நீங்க அல்லாட்ட கேட்டுட்டாங்கம்மா, இப்படி நேரடியாக கேட்க மாட்டான். ஆனா நேரடியாக பாட்டை கேட்டு வச்சிருக்கான். அதை தான் சரி என்று ஆளுங்கள் சொல்லிட்டது. மூணுதான் இருக்கு, நேரடியாக தான் கேட்கிறான். யாமன் கமாலா வஜித்தரம் துபு வாத்தரி ஒரு ஜுல்கரம் ஒரு உந்திவன் ஹல்லல் ஹரம் ஒரு ஊருஹு அம்மல் பிலால். மூணுல வருதா? அஸ்ஸலாமு அலைக்கியா முபரி சகாமி, நோயை நோய் நீக்கக்கூடியவரே சலாத்து உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நோய் நீக்கிறது யாரு? உடனே கேட்பாங்க, நோய் நீக்க டாக்டர் நோய் நீக்கலையா? போய் சொல்றாங்க. டாக்டர் கேட்பது போல அவுளியாக்கள் இடத்துல இவன் கேட்பதில்லை, போய் சொல்றான். டாக்டர் எப்படி கேட்கறான்? ஒரு டாக்டர் போறோம், டாக்டர் ஒரு 2 நாள் காய்ச்சலா இருக்கு, அப்படியா இந்தா மருந்து நாங்க 50 ரூபா டாக்டர் கொடுப்போம். டாக்டர் மருந்து எழுதுறோம், ஊசியை போடுவாரு நோய் நீக்கிறதுக்கு, நம்ம 50 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவோம். டாக்டர் கேட்கிற மாதிரி தான் அவுளியாக்கள் போய் கேட்காங்களா? என்னைக்கு ஷாவுல் பாஷாவை போய் ஷாவுல் பாஷாவே 2 நாள் காய்ச்சல் இருந்தீங்க படான அவர் குபி எஞ்சி வந்து ஒரு ஊசியை போட்டு ஒரு 50 ரூபாய் எடுனாரு சொல்லு. அப்ப டாக்டர் கேட்பது போல அவன் கேட்கல. விளங்குது அவங்களுக்கு? வேற எப்படி கேட்கிறான்? டாக்டர் போய் மருந்து நான் போட்டு நம்ம கேட்போம் இல்லையா? 2 நாளா மருந்தெல்லாம் சாப்பிட்டேன், என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோயை சுத்தமா குணப்படுத்த நீதான் குணப்படுத்தணும், எனக்கு உடல் ஆரோக்கியத்தா, இப்படி கேட்கிறான் அவுளியாட்டா. டாக்டரிடம் கேட்பது போல கேட்பதில்லை. அல்லாட்ட கேட்கிற மெத்தட் ஒண்ணு, அவுளியாட்ட கேட்கிற டாக்டர் கேட்கிற மெத்தட் ஒண்ணு. ஆனா அல்லாட்ட கேட்பது போலதான் அவுளியாக்கிட்ட கேட்கிறான். டாக்டர் போய் அல்லா மாதிரி கேட்போமா? யாராவது நம்ம டாக்டர் போய் அல்லாட்ட கேட்போமே அது மாதிரி கேட்போமா? இப்ப உதாரணம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, டாக்டர் என் உடம்பு சரியில்லாத போக்குவீராக. அவர் டாக்டர் ஆமீன் அப்படின்னு அப்படியா அவமா ஏதாவது நடக்குமா? அப்படி சொல்ல மாட்டாங்க. மனுஷன் இந்த டாக்டர் பாப்பாங்க, இன்னொரு டாக்டர் 2-3 டாக்டர் போன சரியில்லை, கடைசியில் மெட்ராஸ் கொண்டு வா. அல்லாட அப்படியா எல்லாம் மழையத்தானா சரி வரலையே இந்த அல்லா சவுதி அல்லாட போய் கேட்போம், அப்படியே போக முடியுமா? அப்ப நிறைய வித்தியாசங்கள். போய் சொல்றாங்க, நாங்க டாக்டர் போய் கேட்கலையா, டாக்டர் நோயை போக்கும்படி கேட்கலையா, ஊசி போட கேட்கலையா, இது மாதிரி அவுளியாட்ட போய் கேட்கல. பொய் அது. அவுளியாவிடத்தில் கேட்பது அல்லாஹ் எப்படி உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல், கருவி இல்லாமல், மருந்து இல்லாமல், ஊசி இல்லாமல் உன் நோயை குணமாக்குவானோ அது போல அவுளியா நீ நினைக்க. டாக்டர் போல நினைச்சான்னு சொன்னா 2 அவுளியாட்ட போ, இந்த டாக்டர் சரியில்லை, அடுத்த அவுளியாட்ட போ, அவர் ஊசி போடணும், மருந்தலை தரணும், மெடிக்கல்ல வாங்கணும். எந்த அவுளியா ஷாவுல் பாஷா விலங்கலையே, இது எந்த பாஷையில இருக்காரு மெடிக்கல் கார்டே காப்பா. அப்ப நல்ல விலங்குல அவங்களுக்கு பொய்ய சொல்றாங்க இவங்க அவுளியாக்கள். நம்ம கேட்கிறாங்கிறது இவன் டைரக்டாவே எழுதி வச்சிருக்கான். யாமன் தமாதா வஜித்தரம், தவறு செய்து விட்டவனே, குற்றம் இழைத்து விட்டவனே, உன் பாவத்தை ஒத்துக்கொண்டு தும்பு, பாவ மன்னிப்பு தேடு. அந்த கபர்ல யார் அடங்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். முஹீத் அவுலியா ஜீலானி மேல ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கான், கொஞ்சம் கிடையாது. நான் ஏன் முஹீத் சொல்றேன்னா, உலகத்திலேயே முஹீத் அப்துல் காதர் ஜீலானியை வச்சு ரீல் விட்ட மாதிரி வேற யார் மேலே ரீல் விட, அவ்வளவு ரீல் விட்டுறேன். எந்த கதையா இருந்தாலும் முஹீத்தினை தூக்கி தான் வரும். இது லோக்கல் 1000 அவுலியா இருக்கட்டுமே, முஹீத்தினை தொட்டு தான் நிறைய ரீல் விட்டுருக்காங்க. அவர் வந்து ஓடோடு கஷ்டத்தை போக்குவாரு அப்படின்னு சொல்லி சகஜமா மோதுல ரீல் விட்டுருக்கான். அல்பம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி ஷர்மன் லி அஃப்வத்திஹி அஜப்துஹு முஸ்ரிஅம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் முஹியத்தீன். முஹியத்தீன் கை வந்து 1000 தடவை கூப்பிடு, ஓடோடு கஷ்டத்தை போக்குவாரு. அல்லாஹ் எப்படி உன் கஷ்டத்தை கூப்பிட்டா போக்குவான், அது மாதிரி சொல்றான். அல்லாஹ்வை கூப்பிடு உன் கஷ்டத்தை போக்குவான்னு சொல்றோமே, இது போல டைரக்டா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்ட நிலையில் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கடவுளாக்கிடா பாவின்னு சொல்றாங்க. எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் போய் கையேந்திரல, மௌத்தாகலன்னு நினைச்சாங்க, விவரம் இல்லாம கவனம் இல்லாம. இது இணை வைத்தல் சிறுக்கை குஃப்ரு. ரசூலுல்லாஹ் வணங்கிட்டீங்களா, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் மூத்தாக மாட்டான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார் தான் என்பதை புரிய வைத்தார் அபூபக்கர் சித்திக்.
இன்னைக்கு என்ன சொல்றான், நேரடி சில அஜித் பேசவே செய்யறான். அது என்ன அல்லாட்ட வாங்கிட்டாங்கன்னு அவளியாட்ட கேட்கறது? அப்ப அவளியாவில தர முடியாதா? அவளியாட்டே கேளு அப்படின்னா. இது சகஜமாக இன்னைக்கு இணை வைத்தல் கிடக்குது. திருமலை குர்ஆன்ல நபிகள் பெருமானுடைய பேச்சுக்கள்ல சிறு வார்த்தைகளை கூட நபிகள் பெருமான ஒத்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. இணை வைத்தல் சின்ன வார்த்தை மறைமுகமா ஒரு சஹாபி சொல்ற, ஒரு ஆள் பேசுறாரு, மாஷா அல்லாஹு வஷியத்தங்கிறார் ரசூலுல்லாஹ் வந்து. யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது மாஷா அல்லாஹு வஷியத்த, யார் ரசூலுல்லாஹ் நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்து விட்டதுங்கிறார். நம்ம சொல்ல அல்லாஹ் நாடு நடந்துச்சுன்னு. இவர் சொல்றாரு, யார சொல்ல நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது, இப்படி சொல்லாதங்கிறாங்க ரசூல் சொல்லாரு. ஏன் சிரிக்கிறது? அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்கள் நாடினீர்கள் அப்படி சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன வித்தியாசம்? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நீங்களும் அல்லாஹ்வும் நாடியது நடந்ததுன்னு சொல்றதுக்கும் அல்லாஹ் நாடியது நடந்தது பிறகு நீங்களும் நாடினீர்கள் என்ன வித்தியாசம்? ரொம்ப வித்தியாசம் இருக்கு. வார்த்தை சின்ன மாற்றம், ஏகப்பட்ட வித்தியாசம். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. இப்படி ஒரு மீட்டிங் ஏற்பாடு நடக்குது இல்ல, இப்ப நடந்துட்டு இருக்கு மீட்டிங் கூட்டம். இது யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். யார் நாடுறதுனால நடக்குது? அல்லாஹ் நாடுறதுனால நடக்குது. நம்ம நாடாட்டம் நடக்குமா? நடக்காது. அல்லாஹ் நாடிட்டான். இப்ப நான் நினைக்கிற பேசணும்னு பேச மாட்டேன்ல, எனக்கு போயிருவேன். நீங்க இருந்து கேட்க நினைக்கிற எங்க போயிருவீங்களா? அப்ப நீங்களும் நாட வேண்டும், நானும் நாட வேண்டும், அல்லாஹ்வும் நாட வேண்டும். அது சந்தேகம் கிடையாது. இந்த மீட்டிங் நடக்கணும்னு அல்லாஹ் நாடணும், அப்புறம் நம்மளும் நாடணும், நீங்க எல்லாம் நாடணும். ஆனாலும் அல்லாஹும் நாங்களும் நாடணும்னு சொல்லக்கூடாது. ஏன்? அதுல ஒரு மைனூட்டான விஷயம் இருக்கு. எல்லாம் எப்படி சொல்லணும்னா, அது என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் நம்ம எப்ப நாடணும், எப்ப நினைச்சோம்? மிஞ்சி போனா ஒரு மாசத்துக்கு முந்தி நினைச்சிருப்போம். ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு மீட்டிங் போடுவோம், அல்ல ஒரு 5 மாசம், ஒரு வருஷமே வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான் நம்ம நினைச்சோம். அல்லாஹ் இந்த மீட்டிங் நடக்கணும் எப்ப நினைச்சான்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயா? உலகத்தை படைப்பதற்கு முன்னால். எத்தனை கோடி வருஷம் ஆச்சு? இப்படி ஒரு மீட்டிங் நடக்கணும்னு நான் அல்லாஹ் எப்ப நான்னா, ஓமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லாஹி அலமுஹாங்கறான். இந்த மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் இல்லை, அவனுக்கு தெரியாமல் இல்லை. ஒரு இலை இப்ப கீழே உழுது, நம்மளுக்கு இப்ப தெரியும். இப்ப கீழே உழுங்கிறத பல கோடி வருஷத்துக்கு அல்லாஹ்க்கு தெரியும், அது விளங்கணும். அப்ப அல்லாஹ் நாடியது போலதான் நடக்கு. அல்லாஹ் எப்ப நான்னா? பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நாடினான். நம்ம எப்ப நானோம்? அதுக்கு பிறகு இப்ப நானும். அதை சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாடிட்டான், அதான் நடக்குது. பல கோடி வருஷத்துக்கு பிறகு நீங்க நினைச்சீங்க. அல்லாஹ்வும் நீங்களும் நாடினீர்கள்னா அல்லாஹ் நினைக்கும் போது நம்ம நினைச்சானு ஆயிரும். அதான் இணை வைத்தல் சொல்லலாம். அல்லாஹ் நாடும் போது நம்ம நாட முடியாது, அல்லாஹ் நினைக்கும் போது யாருமே நினைக்க முடியாது. அல்லாஹ் நாடி பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நம்ம அதை வித்தியாசப்படுத்து. அல்லாஹ் நாடினான், பிறகு நீங்கள் நாடினீர்கள். அல்லாஹ்வும் நீங்களும் நாடினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இணை வைத்தல் ஆகிவிடும் என்று தடுக்கிறார்கள் பெருமானார். சின்ன வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தையில கூட ஜாக்கிரதையா பேசணும். இஸ்லாத்துல நம்ம அறியாம நம்ம சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நரக படுகொலியில் தள்ளக்கூடிய பெரும்பாலும் இணை வைத்தல் சகஜமாக எங்கு பார்த்தாலும் மௌலிதில் காணப்படுவதை பார்க்கலாம். இந்த மௌலிது, பாத்தியா, தர்கா இவைகள் எல்லாம் அதிகமாக பெண்கள் மூலமாகத்தான் ஈஸியா அதை கவர்வாங்க. தர்கா இதெல்லாம் நீங்க பொதுவா தர்கா 100 பேர் போனாலும் அதிகமா யார் போறா? பெண்கள் தான். ஆண்களுக்கெல்லாம் ஆண்கள் வந்து பள்ளியாசல் ஆம்பளை போங்க, பொம்பளை எல்லாம் தர்கா போறாங்கன்னு போய் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் ஆண்கள் தான். பெண்களை பள்ளியாசல் கூட மார்க்க தெரிவிக்கணும். இப்ப ஒரு மாறி வருது. பெண்களை ஈஸியாக தர்காக்கு எடுத்து போயிருவாங்க. சில வீட்டுல சொன்னா கூட பசங்க அப்படின்னு சொல்றாங்க, நாங்க எங்க தர்காக்கு போறோம், வீட்டுல பொண்ணு தாங்க முடியல, கண்டிப்பா போன, வேற என்ன செய்யறது, தலையாட்டு போக வேண்டியிருக்கு, அந்த நிலையில கொண்டு விட்டுறது. இந்த இணை வைத்தல், சிறுக்கு, தர்கா வழிபாடுகள் அஜர்மார்கள் விதைத்ததே பெண்கள் மத்தியில் தான். என் பேச்சை இப்போ இத்தோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்